قال الله سبحانه وتعالى ولا تبرجن تبرج الجاهلية الأولى صدق الله مولانا العلي. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருக்குர்ஆன் மூலம் எந்த ஒரு சமூகத்தை உருவாக்கினான். திருக்குர்ஆன் ஏற்படுத்திய இந்த சமூகம் எதுவெல்லாம் தவறாக இருந்ததோ அத்தனையும் திருத்தியது. ஆரோக்கியமான ஒரு சமூகத்திற்கு எதுவெல்லாம் அவசியமோ அதையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அந்த வரிசையில ஒரு வசனம், வலா தபர்ரஜ்ன, பெண்களே நீங்கள் ஐயாமுல் ஜாஹிலியா காலத்திலே நீங்கள் சுற்றி திரிந்ததை போல தெரியக்கூடாது அப்படின்னு கட்டளை போட்டு, இஸ்லாம் வந்த பிறகு பெண்களுடைய மாண்பை, அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அந்த வரிசையில தவறுக்கு விட்டுவிட்டிருக்கிற எல்லா விஷயங்களையும் தடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீங்கள் அலங்காரங்களை வெளியே காட்டாதீங்க, அது சிலருடைய மனங்கள்ல பிரச்சனை உண்டாக்குது. அவர் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்ன்றது வேற விஷயம். ஆனால் அதற்கு நீங்கள் எண்ணெயை ஊற்றுவது போல நடந்து கொள்ளக்கூடாது. ஆண்களின் உள்ளம் தவறானது, தவறான போக்குக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இருக்கிற போது அது போன்ற சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி தரக்கூடாது. சமீபத்தில் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு டூரிஸ்டுகள் சில பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளவு நாளா நீ தானப்பா இங்கே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு தானே வந்துகிட்டு இருக்கிற, இப்போ ஏன் பிரச்சனை ஆச்சு என்று சொன்னபோது அந்த பெண்கள் லிபரலாக பேசியதும் என் தோளை தொட்டதும் அவர்கள் இயல்பாக என்னிடத்தில் நடந்து கொண்டதும் தான் இது போல நான் தவறாக நடப்பதற்கு காரணமாக அமைந்துவிட்டது என்று சொன்னார். இங்கே நாம் கவனிக்க வேண்டும், ஆடை விலகல் என்பதும் ஆடை குறைவுகள் என்பதும் சகஜமான அவர்களது நடவடிக்கை என்பதும் ஒரு வகையான தவறை நோக்கி ஆண்களை தள்ளுவது இயல்பு. வலா தஸ்லான பில் கௌல், எனவே பெண்களை நீங்கள் குழஞ்சு பேசாதீங்க. நீங்கள் குழைந்து பேசுவது ஒரு வகையான ஆண்களின் உள்ளங்களில் ஒரு நோயை உருவாக்குகிறது என்று குர்ஆன் தடை செய்கிறது. இந்த வரிசையில நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவான பல கட்டுப்பாடுகளை ஒழுக்க மாண்பை பேணுகின்ற விதத்தில் இந்த பெண்களுக்கு போதித்தார்கள். ஒரு தடவை பள்ளிவாசலின் தொழுகை முடிந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று பார்க்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் கலந்து ஒன்றாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்குன்ன பில் ஆகாதி தரீக், பாதையில் ஒரு ஓரமாக போங்க பெண்களே என்று கட்டளையிட்டார். அந்த கட்டளை வந்ததுதான் தாமதம். பெண்கள் சுவர்களோடு உரசிக்கொண்டு தங்களை ஓர பகுதியிலே தங்களுக்கான பகுதிகளாக ஆக்கியவர்கள் பாதையிலே நடந்து போனார்கள். இஹ்லாஸ் என்கின்ற கலந்து விடுதல், ஒரே இடத்தில் ஆணும் பெண்ணும் சங்கமாகி விடுதல் என்கின்ற சூழல் மாற்றப்படும். இன்றைக்கு நாம் சவுதி அரேபியாவின் பல்வேறு காட்சிகளை பார்க்க நேரிடுகிறோம். திட்டமிட்டு இந்த அம்சங்கள் மாற்றப்படுகிறது. திரையரங்குகள் திறப்பு, இன்னும் பிற கேலிக்கூடங்கள் திறப்பு, அதில் ஆண்களும் பெண்களும் சமமாக கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வலியுறுத்தல் வாய்ப்புகள். இன்றைக்கு எந்த இடத்தில் உலகத்திற்கு மனித சமூகத்திற்கு தேவையான நாகரிகங்கள் உண்டாக வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினானோ அந்த நாகரிகத்தின் தொட்டில் மக்கா நகரத்தில், அந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு காட்சிகளை பார்க்கிறோம். காபா வடிவம் ஒரு முக்கியமானது, புனிதமானது. அந்த காபா வடிவத்தில் ஒரு கேலிக்கூடம், ஒரு சூதாட்டக்கூடம் கட்டப்பட்டு அதிலே கேளிக்கைகள் நடத்தப்படுகிறது. ஏன் இந்த காபாவின் வடிவம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது?
புனிதமான கண்ணியமாக முரப்பா, 4 பக்கமும் சதுரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான காட்சிகளை ஹஜ்ஜிலே உம்ராவிலே நிமிர்ந்து பார்க்கிற போதே நம்முடைய உள்ளங்கள் உருகி கண்ணீர் சொரிகிற அந்த காட்சிகள் ஹாஜிகளும் உம்ரா செய்பவர்களும் உணர்ந்தவர்கள். அதுபோல ஒரு காட்சி, அதோட பெரிய கட்டடத்தை செஞ்சு என்ன சொல்ல வருகிறார்கள்? இன்றைக்கு நாம் யோசித்து பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பொது இடத்துல அல்ல, பள்ளிவாசலில் தொழுது கொண்டிருந்தார்கள். ஆண்களும் தொழுதார்கள், பெண்களும் தொழுதார்கள். காரணம், நபி இருக்கிற போது 2 பேருக்குமான பல்வேறு கட்டளைகளை பெருமானார் சொல்லி கொண்டிருந்தார்கள். எனவே எல்லா தொழுகைக்கும் பெண்களும் வந்தார்கள். ஒரு கட்டத்தில் இதுபோல சில குழப்பங்கள் நேரிடுகிற வாய்ப்பு உண்டு என்பதை புரிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண் தன் வீட்டில் தொழுகுவதை விட தன்னுடைய வீட்டின் ஒரு அறையிலே தொழுகுவது சிறந்தது. ஒரு வீட்டின் அறையில் தொழுகுவதை விட தொழுகைக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட இடத்திலே அவர் தொழுவது ஹைரோன், அவருக்கு சிறந்தது. சலாத்துல் மர்அதி ஃபி பைத்திஹா ஹைரோன் மினல் மசாஜித். பள்ளிவாசலில் வந்து அவர் தொழுவதை விட வீட்டில் ஒரு பகுதியிலே தொழுகட்டும் என்றார். என்ன காரணத்திற்காக வேண்டி சொன்னார்கள் என்றால், இந்த குழப்பங்கள் பெருகிவிடக்கூடாது என்பதற்கு. வீடு, அறை, அதற்குள்ளே இருக்கின்ற ஒரு தனிப்பட்ட இடம், இதில் சிறந்தது சொல்லுவது தான் சிறந்ததுன்னாங்க. ஆனால் ஒரு பெண் வந்து அனுமதி கேட்குறார், நான் பள்ளிவாசலோடு போய் நின்று தொழுகணும்னு கேட்டால் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தம்னஉ ஈமா அல்லாஹி மினல் மஸ்ஜித். பள்ளிவாசலை விட்டு அல்லாஹ்வுடைய அடிமையான அந்த பெண்களை தடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. பல ஹதீஸுகளில் ஆர்வம் மூட்டி இருக்கு. எல்லா பெண்களையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈது பெருநாளைக்கு கூப்பிட்டாங்க. அது வயதான பெண்ணாக இருந்தாலும்